இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் 3 பேரையும் இழந்திருக்கிறோம். இதற்கு முன்பு கோவை வேளாண்மை கல்லூரி மாணவிகளை உயிரோடு கொளுத்திய நிகழ்வுகள் நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை. அதற்கு முன்பு 71 மாணவன் உதயகுமார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே எப்படி படுகொலை செய்யப்பட்டார் என்ற நினைவுகளும் நம் நெஞ்சை விட்டு அகலவில்லை. தமிழர்கள் ஒரு ஒழுக்க நெறியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, வாய்மையோடு வாழ்ந்த காலம் ஒன்று. அது அரசியலிலும் தான். ஆனால் அரசியலில் ஒழுக்கக்கேடு எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், என்னுடைய தம்பி அன்பு தென்னர் சொன்னதை போல நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். யாரும் சிந்திக்கவில்லை. தமிழகத்தில் அந்த ஒழுக்கக்கேட்டை எவரும் சிந்திக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே விருதுநகருக்கு பக்கத்திலே காரியாப்பட்டி என்கின்ற ஒரு பட்டி இருக்கு. அதற்கு பக்கத்திலே இன்னொரு பட்டி நாகதாசம்பட்டி. அந்த நாகதாசம்பட்டியிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் காரியாப்பட்டி பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்க வேண்டும். அங்கே சாதி கொடுமை. சாதி கொடுமை எப்படி இருக்கிறது என்றால், இந்த வாரம் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜனனம் என்ற பத்திரிகையில் எழுதியிருக்கிறார். சமூகம்தான், சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொன்னதையெல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். வேறு எங்கேயும் தேடி செல்ல வேண்டியதில்லை. அந்த காரியாப்பட்டியிலே இருக்கக்கூடிய உயர் சாதி பிள்ளைகள் ஒடுக்கப்பட்ட சாதி பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அடித்தும் துன்புறுத்துகிறது. வேறு வழி இல்லை. இந்த நாகதாசம்பட்டி பிள்ளைகள் அங்கேதான் போக வேண்டும். சென்னையிலிருந்து ஒரு பேச்சாளர் செல்கிறார். அவர் பேர் ஐயா நாத்திக ராமசாமி. நடந்த உண்மை. இந்த நாகதாசம்பட்டி மக்கள் எல்லாம் கூட்டம் முடிந்து நாத்திக ராமசாமி ஐயா அவர்களிடத்திலே வந்து, எங்களை ஒரு முறையாவது முதலமைச்சரை பாகும், நீங்கள் முதலமைச்சரோடு செல்வாக்குள்ள மனிதராக இருக்கிறீர்கள், நாங்கள் சென்னை வருகிறோம், இங்கே ஒரு கல்வி கொடுமை நடக்கிறது, சாதியின் பேரால் நடக்கிறது, சமூகத்தின் பேரால் நடக்கிறது, எங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய்தான் ஆக வேண்டும், ஆனால் அங்கே சாதி அடிப்படையிலே பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள், இதை நாங்கள் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்கிறார்கள். உடனே நீங்கள் ஊரில் இருந்து 3 பேர் 4 பேர் வாருங்கள், நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அவர்களை வர சொல்லி இங்க இருக்கக்கூடிய திருமலை பிள்ளை வீட்டிலே பெருந்தலைவர் காமராஜரை சந்திக்க வைக்கிறார். நீங்க எண்ணி பாருங்க, பட்டிக்காட்டிலிருந்து வரக்கூடிய யாரோ ஒரு 4 பேர் 5 பேர் இன்றைக்கு இந்த அம்மாவை போய் போயஸ் தோட்டத்தில் சந்திக்க முடியுமா முதலமைச்சரை? உடனடியாக கூப்பிட்டு என்ன என்று கேட்கிறார். உடனே நாத்திக ராமசாமியை கூப்பிட்டு இவர்களை அழைத்து செல்லுங்கள், நேத்து சுந்தரவேல் வடிவேல் அவர்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள், அவர்தான் கல்வித்துறை இயக்குனர், அவரிடம் இந்த சிக்கலை சொல்லி தீர்வு காணுங்கள் என்று பெருந்தலைவர் காமராஜர் சொல்கிறார். அவரிடத்திலே போனால் அவர் சட்ட புத்தகத்தில் விதிமுறை புத்தகத்தெல்லாம் பார்த்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு இடத்தில் 3 கிலோமீட்டர் இடைவெளிக்கு இடையிலே இன்னொரு பள்ளிக்கூடம் கட்ட முடியாது, விதிமுறை இடம் தராது, எனவே பள்ளிக்கூடம் கட்ட முடியாது என்கிறார். அவர்கள் மீண்டும் வந்து, சரி இந்த செய்தியாவது முதல்வர் இடத்திலே சொல்லிவிட்டு போவோம் என்று முதலமைச்சர் சந்திக்கிற பொழுது, இதே திருமலை பிள்ளை சாலையில் உள்ள அந்த வீட்டில் அவர் நேத்து சுந்தர வடிவேல் சாயங்காலம் இங்கே வருகிறார், அவரிடத்தில் நேரடியாக விசாரிக்கிறேன் என்கிறார். அவரும் வருகிறார், இவர்களையும் அழைக்கிறார், நாத்திக ராமசாமி கூட இருக்கிறார். சொல்லுகிறார் பெருந்தலைவர் காமராஜர், முதலமைச்சர் சொல்கிறார், ஏப்பா இந்த காரியாப்பட்டிக்கு நாகதாசம்பட்டிக்கும் இடையில உப்பாத்து ஓடுன்னு ஒரு ஓட ஓடுது கேட்கிறார். யார் கேட்பது? முதலமைச்சர் கேட்கிறார், தலைவர் காமராஜர் கேட்கிறார். ஆமையா ஓடுது. மழையில ஐப்பசி மாசம் பெய்கிற மழையிலே எவ்வளவு நாளைக்கு அந்த ஓடையில தண்ணி ஓடும் கேட்கிறார் முதலமைச்சர். ஐயா ஒரு 3 மாதம் ஓடுங்க. நேற்று சுந்தர வடிவேலை கேட்கிறார், 3 மாதம் தண்ணி ஓடினால் இந்த ஊர்ல உள்ள பிள்ளைகள் அந்த ஊர்ல எப்படி போய் படிப்பாங்க? என்ன இதுக்கு பதில் சொல்ல? என்ன ஓடை இருந்தால், நீர் போகிற பாதை இருந்தால் அதை விதிவிலக்கா வைத்து பள்ளிக்கூடம் கட்டலாம் என்று புதிய விதியை உருவாக்க. என்ன நேத்து சுந்தர வடிவேல் கல்வித்துறை இயக்குனர், எங்க ஊர்ல வேலை பார்த்தவர் தான், திருநெல்வேலியில கண்ணீர் வடிக்கிறார். நான் எவ்வளவு படித்திருக்கிறேன், நான் எந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கிறேன், எத்தனை ஆண்டு காலம் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த சிந்தனை இல்லையே. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் அறம் சார்ந்த ஆட்சி இந்த நாட்டிலே நடத்தினார். அவருடைய காலத்தில் எங்கேயாவது ஒரு மாணவன் செத்தான் என்று நாம் வரலாற்றிலே படிக்க முடியுமா? ஒழுக்கக்கேடு எப்ப நடந்தது? 65 மொழி புரட்சி, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எங்கள் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் முழக்கத்தை ஏற்று லட்சக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் 580 மாணவர்கள் உயிரிழந்ததாக சொல்கிறார்கள். அந்த மொழி புரட்சியிலே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இறந்த அந்த புரட்சியின் அடிப்படையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. 67 அண்ணா முதலமைச்சரானார். ஒழுக்கக்கேடு எங்கே வருகிறது? நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அன்னை தமிழ்காக்க வீதியில வந்து போராடி குண்டடிப்பட்டு தடியடிப்பட்டு நஞ்சுண்டு தீ வைத்துக் கொண்டு மாண்டு மடிந்தார்கள். அந்த மொழி புரட்சியின் அடிப்படையிலே 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்படியானால் அந்த ஆட்சி மாற்றத்தை கிடைத்த அதிகாரத்தை யாருக்கு காணிக்கையாக்கி இருக்க வேண்டும்? அண்ணாதுரை, யாராவது சிந்தித்தோமா? தமிழ்நாட்டிலே ஆட்சி கிடைத்தது. மொழி போராட்டத்தில் என்ன சொன்னார்? தந்தை பெரியார் தான். 38 இந்தியை எதிர்த்தார், 65 இந்தியை ஆதரித்தார். ஆதரித்ததோடு மட்டுமல்லாமல் பெரியவர்களே, மாணவர்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும் கலகம் நடைபெறுகிறது. தந்தை பெரியார் சொல்கிறார், பக்தவத்சலம் கையிலே கொடுக்கப்பட்ட துப்பாக்கி எதற்கு? சொறி எடுக்கிற பொழுது சொரிந்து கொள்வதற்கா? 4 காலி பசங்களை சுட்டு தள்ளினால் போராட்டம் அடங்கும் என்கிறார். ஆக இந்தியை எதிர்த்து போராட சொன்ன பெரியாரை, அண்ணாதுரைக்கு எதிராக பேசிய பெரியாரை, திமுகவுக்கு எதிராக பேசிய பெரியாரை ஆட்சி கிடைத்தவுடன் யாரால் கிடைத்தது? மாண்டு மடிந்த மாணவர்களால் கிடைத்தது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனால் கிடைத்தது. சிலம்பு செல்வர் மாப்போசியால் கிடைத்தது. கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தால் கிடைத்தது. மூதறிஞர் ராஜாஜியால் கிடைத்தது. அந்த ஆட்சியை திருச்சியிலே கொண்டு சென்று பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொன்னாரே, அன்றைக்கே ஒழுக்கக்கேடு நேர்ந்து விட்டது. ஏற்பட்டதா இல்லையா? யாராவது சிந்தித்தோமா? நாம இந்த தமிழக நான் உட்பட சொல்கிறேன், எவரும் சிந்திக்கவில்லை. கேட்டால் பேரறிஞர் அண்ணா எந்த பல்கலைக்கழகத்தில் இவர் ஆய்வு செய்து கட்டுரை சமர்ப்பித்து பேரறிஞர் பட்டம் வாங்கினார் என்று யாருக்கும் தெரியாது. ஒழுக்கக்கேடு அங்கே நடந்தது. அண்ணா இருக்கிற பொழுது சமூக நீதி காத்த இயக்கம் என்கிறார்கள். திராவிட இயக்கத்தை 68 ஒரு படி நெல் பச்சை தமிழ் இனத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள், உழைச்சி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் கீழ்வன்மணியிலே ஒரு படி நெல் அறுப்பு கூலி கூட கேட்டதற்காக 48 பேரை ஒரே குடிசைக்குள் போட்டு தீய வைத்து கொளுத்தி கொன்றது யாருடைய ஆட்சியிலே? என்ன சமூக நீதி இயக்கம்? அண்ணாதுரையினுடைய ஆட்சியிலே. அண்ணாதுரை போய் அங்கே துக்கம் விசாரித்தாரா? இல்லை. கோபால் என்கின்ற கோபால்சாமி நாயுடு என்கின்ற அந்த நாயுடு அந்த கொலையை செய்தார். 71 வெளியே வருகிறார் சிறையில் இருந்து, கருணாநிதி ஆட்சியிலே. நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்று சங்கம் அமைத்து நம்முடைய ஐயா மூப்பனார் அந்த சங்கத்தின் வாயிலாக அந்த வழக்கை நடத்துகிறார். அந்த மூப்பனார் தான் என் அருமை தம்பி தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் குருவாக இன்றைக்கு தெரிகிறார். என்னை பாருங்க, இந்த கொடுமைகள் இப்படி நடக்கு. 60களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அண்ணா பேசுகிறார், பாரதிதாசன் பேசுகிறார், நாவலன் நெடுஞ்செழியன் பேசுகிறார். இங்கே ஒருவர் இன்றைக்கு இருக்கிறவர் நானும் பேச வேண்டும் என்கிறார்கள். மாணவர் சொல்கிறார்கள், அண்ணாமலை பல்கலைக்கழக அந்த படிக்கட்டுகளை விதிப்பது கூட தகுதியற்றவர், இவரை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள். முதலமைச்சர் ஆகிறார். எந்த மாணவர்களால் மறுக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேசுவதற்கு எனக்கு மறுக்கப்பட்டதோ அந்த பல்கலைக்கழகம் எனக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும். எதற்கான மாணவன் உதயகுமார் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள் காவல்துறையினாலே. பெற்ற தாயையும் தந்தையையும் நீதி இன்றைக்கு செத்த இந்த நாட்டிலே எந்த தமிழர்கள் நாம சிந்திப்போம்? இந்த சீமான் வருகிற வரைக்கும் இன்றைக்கு தானே சிந்திக்கிறோம். 2009க்கு பிறகுதானே சிந்திக்கிறோம். பெற்ற தாயையும் தந்தையும் மீனவ நண்பன் படத்திலே எம்ஜிஆர் காட்சியாக எடுத்திருக்கிறார். பெற்ற தாயையும் தந்தையை கூண்டிலேறி இறந்தது என்னுடைய மகன் அல்ல. சொல்ல வைத்தது யார்? 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தது யார் என்று பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும். அப்ப ஒழுக்கக்கேடு எப்படி வந்தது? இன்றைக்கு தொடர்ந்து இந்த கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கும்பகோணத்தில் நம்ம தம்பி சொன்னாரு, அறிவிச்சொல்வேன், 94 மாணவர்கள் மழலை செல்வங்கள் பதறப்பதை பறி கொடுத்தோம். எதனால? கல்வி தனியார் மயமானதுனாலே. பெருந்தலைவர் காமராஜர் 6000 பள்ளிக்கூடங்கள், மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்து 18000 பள்ளிக்கூடங்களை புதிதாக கட்டி நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் படியுங்கள் என்று சொன்னார்களாம். பெரியார் இடத்தில் தான் போய் கேட்டிருக்கிறார் இரவோடு இரவாக, ஐயா நீங்க பேசுற புரட்சி கிளர்ச்சி எல்லாம் நடக்காது, நம்ம பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைப்போம், அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு அதிகாரி அடையாளம் காட்டுங்கள், அவரை வைத்து பிள்ளைகளை படிக்க வைப்போம் என்று நேற்று சுந்தரவடி வேலை போட்டு
பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடங்களை கட்டி படிக்க வைத்தார் காமராஜர். ஆனால் இன்றைக்கு நாடெங்கிலும் மதுபான கடைகள் திறந்து குடிங்கள் குடிங்கள் குடிங்கள். 2 பேரும் ஒரு முதலமைச்சருக்கு சாராய ஆலை நடத்துவது உலகத்தில் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா? மறியலுக்கு போன மிடாசுக்கு இந்த நாட்டு முதலமைச்சர் எனக்கு பிள்ளை இல்லை, குட்டி இல்லை, சொத்து இல்லை, சுகமில்லை, எல்லாத்தையும் எழுதி வைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு போயஸ் தோட்டத்தை எழுதி வைங்களேன். எனக்கு உங்களுக்கு மிடாசு சாராய ஆலை. இப்படி சாராய வணிகர்கள், அரசியல் வணிகர்கள் இந்த நாட்டிலே ஆட்சி பீடத்தில் இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை யாரும் பாதுகாக்க முடியாது. ஆகையினாலேதான் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஏழை எளிய மக்களின் அரசியல் புரட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளை தலைமுறைக்கு வாழ்வளிப்போம், மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மானத்தமிழருக்கு வாழ்வளிப்போம் என்று நம்முடைய செந்தமிழன் சீமான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, நண்பர்களே, சிந்தியுங்கள். வருகிறது இந்த ஆண்டு 2016 படைப்போ புதிய அரசியல் வரலாறு. கல்வியை அரசுடைமையாக்குவோம், அனைத்தையும் மாற்றுவோம், அரசியலை மாற்றுவோம், அடிப்படையை மாற்றுவோம், புதிய வாழ்வை நோக்கி தமிழக மக்களை அணி திரட்டுவோம் என்று கூறி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பிக் கொண்டு வருகிற 2016 இந்த ஆண்டு அரசியல் மாற்றத்திற்கு அனைவரும் அடித்தளம் விடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாம் தமிழர். இந்த தேசம் இந்துக்களுக்கான தேசமா என்று கேட்டால் இது உண்மையிலே இந்துக்களுக்கான தேசம் இல்லை. இந்தியாவிற்கு இந்து என்று பெயரை வைத்தவர் விக்டோரியா மகாராணி. 1857 தான் இந்து என்கிற வார்த்தையை இந்தியாவிற்கு விக்டோரியா மகாராணி அறிமுகம் செய்தார். அவர் போட்ட பிச்சையைத்தான், அந்த கிறிஸ்தவ பெண்மணி கொடுத்த அடையாளத்தை தான் இங்க இருக்கிற மோடிஜி வகையாரர்களும், இங்க இருக்கிற அனுமனின் வகையாரர்களும், இங்க இருக்கிற அத்தனை RSS காரர்களும் தூக்கி சுமக்கிறார்கள். அந்த இந்துத்துவ கொள்கையை எதிர்த்தான் என்பதற்காகத்தான் ரோஹித் வெமுலா கொல்லப்பட்டிருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், 3 நாளுக்கு முன்பு இந்தியாவுடைய குடியரசு தினம் என்று ஒரு நாளை கொண்டாடி இங்க இருக்கிற அத்தனை இடத்திலும் கொடியேற்றிருக்கிறான். ஏதாவது ஒரு மாணவரிடம் இவன் கல்வி, 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவின் கல்வி, ஏதோ ஒரு மாணவரிடம் போய் இந்த தேசத்தில் கல்வி பயின்றவுடன் இந்தியாவுடைய குடியரசு தினத்துக்கும் இந்தியாவுடைய சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், சுதந்திர தினம் என்றால் அரைகுறை நாயகி நபிதா தொலைக்காட்சியில் பேசுவான், குடியரசு தினம் என்றால் கொடிக்கு பிறந்த நடிகர் அர்ஜுன் தொலைக்காட்சியில் பேசுவான். இதுதான் வித்தியாசம். எதற்கு சுதந்திர தினம் இருக்கும்போது எதற்கு குடியரசு தினம் என்று கேட்டால், இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் அந்த குடியரசு தினம். இந்த நாளைத்தான் மரியாதைக்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், இடஒதுக்கீடு முழுமையாக பின்பற்றப்படாத வரை, இந்துத்துவத்துடைய கடைசி சாட்சி இருக்கும் வரை, பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று இந்துத்துவ சட்டம் சொல்லும் வரை இந்த நாள் கருப்பு நாள் என்று மரியாதைக்குரிய அம்பேத்கர் சொன்னார். அதைத்தான் இந்த ரோஹித் வெமுலா சொன்னான், கொல்லப்பட்டான். இது தேசத்துக்கு நடந்த அவமானம். 60 ஆண்டு காலம் குறித்தும் இப்போதும் வாதிக்கிறார்கள், பெண்களுக்கு சொத்து வேண்டுமா இல்லையா என்று. இதைத்தான் மரியாதைக்குரிய அம்பேத்கர் சொன்னார். நான் எழுதிய சட்டம் என்பதற்காக நான் இதை ஆதரிக்க வரவில்லை. இந்த சட்டத்தை யாராவது கொளுத்த முன்வந்தால், இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கொளுத்த முன்வந்தால் முதல் ஆளாக இந்த அம்பேத்கர் நிற்பேன் என்று சொன்னால் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், காந்தி கனவை நிறைவேற்றுகிறோமோ இல்லையோ, சட்டத்துக்குட்பட்டு சட்டத்தின் மீது அம்பேத்கரின் கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஏனென்றால் இந்த சட்டம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. தமிழர் உரிமைக்காக, குறிப்பாக மாணவர் உரிமைக்காக. எதற்கு ரோஹித் வெமுலா கொல்லப்படுவதற்கு என்ன காரணம்? மத்திய பிரதேச வருகை 1972 இந்தியாவில் எமர்ஜென்சி என்ற ஒன்றை கொண்டு வந்து மாநில பட்டியல் இந்த கல்வியை மரியாதைக்குரிய இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நேருடைய அருமை மகள் இந்திரா காந்தி அவர்கள் பொதுப்பட்டியல் கல்வியை வைத்தார். பொதுப்பட்டியல் கல்வி வைத்தவுடன் மாநில அரசும் கல்வி நடத்த முடியும், மத்திய அரசும் கல்வி நடத்த முடியும் என்று சொல்லி பொதுப்பட்டியல் கொண்டு வந்த போது இந்த தேசத்தை ஆண்ட மரியாதைக்குரிய முத்தமிழ் வித்தகர் கருணாநிதி அவர்கள் அந்த செயலை பாராட்டினார். பொதுப்பட்டியலில் இருக்க தகுதியானதான் என்று கருணாநிதி அப்போது பேசினார். காரணம், இந்திரா காந்தியின் தயவு தேவைப்பட்டது. அதனால் தான் கடந்த முறை கூட ஆட்சியில் இருக்கும் போது தான் பிறந்த திருவாரூருக்கு ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறேன் பார் என்று பறைசாற்றினார். அந்த வினை, கருணாநிதி போட்ட விலை மத்திய பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது. அண்ணன் சிவகுமார் சொன்னது போல் IIT என்பதற்கு விளக்கம் பல பேர் சொல்வார்கள், அது ஐயர் ஐயங்கார் டெக்னாலஜி. அது IIT அல்ல, ஐயரும் ஐயங்காரும் படிக்கிற டெக்னாலஜி. அது அங்க இருக்கிற பார்ப்பானுக்கு மட்டுமே தகுதி. இன்னும் பறையருக்கு பறையடிக்க தகுதிதான், தேவருக்கு ஆடு வைக்க தகுதிதான், நாடாருக்கு பணையடிக்க தகுதிதான் என்று இன்னும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதுதான் IIT ஐயங்கார். இதுவரைக்கும் மத்திய பல்கலைக்கழகங்கள் எதுவும் இடஒதுக்கீடு என்பதே பின்பற்றப்படாமல் இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடை கேட்டான் என்பதற்காகத்தான், உனக்கும் எனக்கும் இடஒதுக்கீடை கேட்டான். இங்கு சாதி இருக்கும் வரை, கடைசி பூணூல் இருக்கும் வரை இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை கேட்டான் என்பதற்காகத்தான்
இங்க ரோஹித் வெமுலா தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறான். இது உன் தம்பியின் சாவு, என் தம்பியின் சாவு, உன் தோழனின் சாவு, என் தோழனின் சாவு. இதற்கு மரியாதைக்குரிய கலாச்சார துணை அமைச்சர், மத்திய பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பாக இருக்கிற இந்தியாவின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், மேனாள் நடிகை சுமிருதி இராணி அவர்கள் விளக்கம் கொடுத்தாக வேண்டும். காரணம், இதுக்கு பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பு, மத்திய பல்கலைக்கழகத்திற்கு பொறுப்பு சுமிருதி இராணி அவர்கள் இதற்கு தக்க விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அவர் சொல்வது போல் இது ஏதோ பல்கலைக்கழகத்தின் சமாச்சாரம் இல்லை, மத்திய அரசுடைய மத கொள்கையின் வெளிப்பாடு, மத்திய அரசுடைய இந்துத்துவத்தின் கோட்பாடு, பார்ப்பனியத்தின் கோர முகத்துடைய கோர வடிவம். இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது, விழுப்புரத்தின் பக்கத்தில் இருக்கிற SVS கல்லூரியில் 3 மாணவிகள் தற்கொலை. இதற்கு தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய பழனியப்பன் அவர்களும், மருத்துவத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய விஜயபாஸ்கர் அவர்களும், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று சொல்கிற மாற்று மருத்துவத்துடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்களும் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். காரணம், அண்ணன் சிவகுமார் சொன்னது போல் வசூல் ராஜா MBBS என்ற படம் வந்தது. அந்த படத்தில் தான் நாடகம் நடித்து காட்டுவான். ஒரு கல்வியுடைய அங்கீகாரத்திற்கு இது அன்புமணி கொடுத்தாரா இல்ல அன்புமணியுடைய துணை அமைச்சராக கொடுத்தாரா என்று தெரியாது. அவர் இந்தியாவுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த போதுதான் அந்த கல்லூரிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. இதற்கு அங்கீகாரம் கொடுத்தவன் யார், இதுவரைக்கும் செயல்பட சொன்னவன் யார் என்பதை அத்தனைக்கும் நீதி விசாரணை உத்தரவு வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி கோரிக்கை இருக்கிறது. கல்வி என்ன கடைச்சரக்கா என்று மரியாதைக்குரிய புரட்சிக்கவி பாரதிதாசன் கேட்டான். ஒரு காலத்தில் கல்வியை போய் கோட்டில் வாங்க முடியுமா என்று கேட்டான். போய் வீதிக்கு வீதி பாருங்கள். அந்த காலத்தில் பச்சார விடுதி வைத்திருந்தவனும் சாராய கடை வைத்தவன் தான் கல்வியின் தந்தையாக நிற்கிறான், டாக்டர் பட்டங்களை வாங்கி இருக்கிறான். அந்த கொடுமைதான் விஜயகாந்த் போன்ற இந்த நாட்டு குடியார சங்க தலைவனுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிற நிலைமை வந்திருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டிய நிலைக்கு நாம் இருக்கிறோம். கல்வி என்பது ஒருபோதும் கடைச்சரக்கல்ல. கல்வி கொள்கை என்பது இலவசமாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் தாய்மொழி வழி கல்விதான் சிறந்ததாக இருக்க முடியும் என்பதை நாம் நமக்கு மட்டுமல்ல, தமிழ் பேசுகிற தமிழ் தேசிய இனத்துக்கு மட்டுமல்ல, தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும், மலையாளம் பேசுகிற மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் ஒத்தை பாப்பனாக இருக்க சமஸ்கிருதம் பேசுவதற்கும் சேர்ந்து நாம் பேச வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்தியா முழுக்க இருக்கிற தாய்மொழி கல்வியை நாம் உண்டு செய்ய வேண்டும். மத்திய அரசிடம் இருக்கிற அந்த கல்வி கொள்கையை, கல்வி பட்டியலை, இந்தியாவின் அரசு பட்டியலில் 328வது இடத்தில் இருக்கிற அந்த பட்டியலை மாநில அரசு கைக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கோரிக்கை வாயிலாக சொல்லி, 3 பேர் மாணவிக்கு தற்கொலை வழக்கு என்று வழக்கு போட்டிருக்க தமிழக அரசு, அந்த கல்லூரி மாணவர்களை அரசு கல்லூரி சேர்த்திருக்கோம் என்று சொல்லிருக்க தமிழக அரசு முறையான விசாரணை வேண்டுமென்றால் அனுமதி கொடுத்த எந்த அமைச்சராக இருந்தாலும், அதற்கு பொறுப்பு வகிக்கிற எந்த அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் மீதும் கொலை வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை கேட்டுக்கொள்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நாம் தமிழர். அரசன் எவ்வழி அவ்வழி குடிகளும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். எல்லா குற்றக்கேடுகளுக்கும் காரணம் நம்மை ஆளுகின்ற அரசுகள் தான். இதில் அரசுகள் என்று நாம் பொதுவாக சொல்வதை விட ஐயா குறிப்பிட்டே சொல்ல வேண்டுமானால் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இந்த கேடுகளுக்கெல்லாம் காரணம். ஒவ்வொரு கேட்டையும் இந்த நாட்டிலே தொடங்கி வைத்தது அவர்தான். அப்ப கல்வி இன்றைக்கு வணிகமயமாக்கப்பட்டிருக்கிறது. கல்விக்கு கலைமகளை உதாரணமாக காட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு கலைமகள் இந்த நாட்டில் விலைமகளாக மாற்றப்பட்டிருக்கின்றார். ஒன்றுமில்லை, ஒருவர் 10 மாடு வளர்த்தார் என்றால் 10 இரவிலே மாட்டை கட்டி வைப்பார், பகலிலே மாட்டை அவிழ்த்து விட்டுவிட்டு அந்த இடத்திலே பகலிலே பள்ளிக்கூடம் நடத்துவார். இந்த நிலைக்கு தான் கல்விக்கூடம் இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்றது. ஒரு தமிழர்கள் இதை ஆண்ட பொழுது, ஒரு நல்ல தமிழன் இந்த நாட்டை ஆண்ட போது கல்வி சீரும் சிறப்புமாக இருந்தது. அருமை தம்பி கார்வண்ணன் அவர்கள் சொன்னால் 2 தமிழர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒருவரைத்தான் ஒற்றுக்கொள்ள முடியும், இன்னொருவரை தமிழராக ஒற்றுக்கொள்ள முடியாது. அவர் இந்தியராக ஆட்சி ஆண்டார். அவர் செய்த ஒரு நல்ல காரியம், அவர் செய்த ஆட்சி நிர்வாகத்தின் கேட்டின் காரணமாக காங்கிரஸ் ஒழிக்கப்பட்ட இந்த நாட்டில். அது மட்டும்தான் பக்தவச்சலம் இந்த நாட்டுக்கு செய்த நன்மை, வேற ஒரு நன்மையும் செய்யல. காமராஜர் ஆளுகின்ற பொழுதுதான் கல்வியாக இந்த நாட்டில் இருந்தது. அது மக்களுக்கான கல்வியாக, மக்கள் பயிலுகின்ற கல்வியாக, ஏழைகளுக்கான கல்வியாக இருந்தது. இது எல்லாவற்றையும் கெடுத்து அருமை தம்பி அறிவிச்செல்வன் சொல்லது போல அதை அந்த பொது அரசு பட்டியலில், மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொது பட்டியலுக்கு மாற்றி மத்திய அரசு கல்வியை ஏற்றத்தாழ்வா, இங்க எப்படி வர்ணாசிரமம் எப்படி இங்க ஆட்சி புரிகிறதோ, பார்ப்பனர், வைசியர், சூத்திரர் மாதிரி கல்வியை மாதிரி 4 பிரிவாக, 4 பிரிவு கல்வியாக, கல்வி என்பது ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒரு நல்ல தமிழன் இந்த நாட்டை ஆண்டு இருந்தால் அது கல்வி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இது எதை பற்றியும் போராடி பெறாத, கொடுக்கும் பொழுது குப்புற எடுத்து படித்து கொண்டு விட்டு எதை பற்றியும் போராடி திரும்ப பெறாத ஒரு மனிதர் உண்டென்றால் அது ஐயா கருணாநிதி தான். கல்வியை தாரை வார்த்தது, இது
கச்சத்தீவை தாரை வார்த்தது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து உரிமைகளையும் ஒவ்வொன்றாக தாரை வார்த்தது. கல்வி என்பது கல்வி என்பது தாய்ப்பால் போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பள்ளி அறை என்பது தாயின் மடி போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே தாயின் மடி போல் கல்விக்கூடம் இருக்கின்றதா என்றால் ஒருபோதும் இல்லை. கல்விக்கூடம் என்பது ஒருபோதும் இல்லை. இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த திராவிட கட்சிகள். இந்த நாட்டை 50 ஆண்டுகள் ஜெயலலிதாவை நம்ம ஒரு பொருட்டாக நினைக்கவே முடியாது. அவரிடம் இருந்து நாம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாவற்றையும் இந்த நாட்டுக்கு சொன்ன ஒரே குற்றக்கேடர் உண்டென்றால் அது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான். இந்த 50 ஆண்டு ஆட்சி காலத்தில் இதுவரையிலே தொடக்கம், இந்த விடுதலைக்கு பிறகான காலம் தொடக்கம் சுமூகமாக இருந்தது. இப்போ ஐயா காமராசர் ஆளுகின்ற போது சுமூகமாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கஷ்டகாலம். அது இந்த வில்லன்கள்லாம் வந்து ஒரு திரைப்படம் போல் தான். வில்லன்கள்லாம் வந்து அந்த குற்றக்கேடெல்லாம் சொல்லுவார். கடைசி கிளைமேக்ஸ் ஒன்று வரும். அது வந்து அந்த நேரத்தில் ஒரு கதாநாயகன் வருவார். அந்த குற்றக்கேடர்கள்லாம் ஒழிச்சிட்டு அடுத்தது அந்த காட்சி சுபமாக முடியும். இப்போ அடுத்து 2016 கதாநாயகன் சீமான் வராரு. இந்த குற்றக்கேடர்கள்லாம் ஒழிக்கப்படுவாங்க. அடுத்தது காட்சி சுமூகமாக முடியும். சுமூகமாக முடிகின்ற பொழுது இனிமேற்பட்டு இந்த நாட்டில் இப்படிப்பட்ட கல்வியை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணன் ஒவ்வொரு மணித்துளியும் சிந்தித்துக் கொண்டு இப்படிதான் இருக்கணும், கல்வினா இப்படிதான் இருக்கணும்னா அவர் சென்று வந்த நாடுகளில் பார்த்து வந்தது மட்டுமல்ல, பார்த்து வந்த நாடுகளுக்கு மேலாக அவர் சிந்தித்து வைத்திருக்கின்ற அந்த கல்விக் கொள்கை எல்லாம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது இந்த தேசம் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் அல்ல இந்த உலகத்தில் ஒரு சிறந்த தேசமாக இந்த தமிழ் தேசம் மாறும் என்பதில் மாற்று கருத்தல்ல. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கல்வியை தனியார் மயமாக்கி கட்டண கொள்ளையை தேசியமயமாக்கியதுதான் நம்மை ஆண்ட ஆட்சியாளர்களின் சாதனை. தங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்காக அண்டா குண்டாக்களை அடகு வைத்து பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்த பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இன்று விழுப்புரத்தில் இருக்கும் சித்த கல்லூரியில் அந்த மாணவிகளை செடிகளை வெட்ட சொல்வதும் கழிவறைகளை கழுவ சொல்வதும் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தும் துன்புறுத்தியிருக்கிறார்கள். இந்த துன்பங்களை தாங்க முடியாமல் அந்த மாணவிகள் எங்களுக்கு நாங்கள் கட்டிய கட்டணம் கூட தேவையில்லை, சான்றிதழ்களை மட்டும் கொடுங்கள், நாங்கள் வேறு கல்லூரியில் சேர்ந்து படித்துக் கொள்கிறோம் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருக்கிறார்கள். ஆனால் ஈவு இரக்கமற்ற நிர்வாகம் அவர்களை சொல்லன்னா துயரத்திற்கு ஆட்படுத்தி இருக்கிறது. இந்த கொடுமை இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த நிலையை நாம் எப்படி அகற்றப் போகிறோம்? உறவுகளே, நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும்? அரசாங்கம் அந்த கல்வி நிறுவனரின் சொத்துக்களை பறிமுதல் செய்து அந்த 3 மாணவிகளின் குடும்பத்தாருக்கு கொடுக்க வேண்டும். இது மற்ற கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். அரசாங்கம் உடனே இதை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும். இனி ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்களை இயற்ற வேண்டும். நமது மாணவன் ரோஹித் அவர்களுக்கு 1,75,000 கல்வி உதவித்தொகை கொடுக்க வக்கற்ற மத்திய அரசு அவன் இறப்பிற்கு பிறகு 8 லட்சம் தருவதாக அறிவிக்கிறது. அப்பொழுது மனித உயிர்கள் இங்கே இந்த நாட்டிலே எவ்வளவு கேவலமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்களின் நிலையை எப்படி சிந்திக்கிறார்கள் என்று நாம் கருத வேண்டும். இதை கருத்தில் கொண்டு நமது தம்பிகள் இந்த தேர்தலிலே இவர்களை அகற்ற கடுமையாக நாம் களமாட வேண்டும். நாம் தமிழர். இப்போ நான் ஒரு மருத்துவர், அதனால இங்க இருக்கிற தனியார் மருத்துவக் கல்லூரியில என்ன மாதிரி தவறுகள்லாம் நடந்திருக்கு, அதனால எவ்வளவு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ நீ நல்லா பாத்தீங்கன்னா பல் மருத்துவக் கல்லூரி, அதாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரி ஒண்ணு தான் இருக்கு மொத்த தமிழ்நாட்டிலேயே. மிச்சம் எல்லா பல் மருத்துவக் கல்லூரியும் தனியார்கிட்ட தான் இருக்கு. இது எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதாவது எத்தனை இருந்திருக்கணும், இப்ப தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா எத்தனை இருந்திருக்கணும். இப்ப சென்னையில ஒண்ணுன்னா மத்த எல்லா மாவட்டத்திலையும் இருந்திருக்கணும் பல் மருத்துவக் கல்லூரி. ஆனா இல்லவே இல்லை, வெறும் சென்னையில மட்டும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. மீது எல்லா இடத்துலையும் தனியார் பல் மருத்துவக் கல்லூரி தான் இருக்கு. இதே மாதிரியே மருத்துவக் கல்லூரி
மருத்துவக் கல்லூரியை பார்த்தீங்கன்னா எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கும் இவங்க வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்க சென்னையில மட்டும், சென்னையை சுத்தி மட்டும் 21 தனியார் மருத்துவக் கல்லூரி இருக்கு. இது எப்படி கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? தமிழ்நாடு முழுவதும் பிரிச்சு கொடுக்கணுமா வேணாமா? அதனால இங்க என்ன ஆச்சுன்னா பக்கத்துல நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்கு. இதுல காலக்கொடுமை என்னன்னா பாண்டிச்சேரியில ஒரு குறுகிய வட்டத்துல மட்டுமே ஒரு 9 மருத்துவக் கல்லூரி இருக்கு. அப்ப அங்க அவங்களுக்கான நோயாளிகள்லாம் எங்க வருவாங்க? அவங்களுக்கான இது மருத்துவர்கள்லாம் எங்க இருந்து கிடைப்பாங்க? அதனால என்ன பண்றாங்க, அதாவது இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும். அதாவது இப்போ ஒரு 100 மருத்துவக் கல்லூரி ஆட்கள் சேர்க்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கணக்கு காட்டணும். இத்தனை நோயாளி இங்க வந்தாங்க, இதுக்கு இத்தனை பேர் அவங்க வைத்தியம் பார்த்தாங்கன்னு கணக்கு காட்டணும். அதுக்கு என்ன பண்றாங்க, வாடகைக்கு எடுத்துட்டு வந்துருவாங்க. எல்லாம் நடிப்பு தான். இதெல்லாம் கண்கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ நான் வந்து வெளியே சொல்றதுனால இப்ப தெரியும், எல்லாம் அப்படிதான். அதாவது 100 மருத்துவ சீட்டு கிடைக்கணும்னா சும்மா கிடையாது. அதுக்கு அவங்க வந்து ஒரு 1000 பேர் வந்துட்டு போனாங்க, இங்க வைத்தியம் பார்த்தாங்கன்னு கணக்கு காட்டணும். இதுக்குன்னு ஒரு தனி ஒரு ஏஜென்ட்லாம் இருக்காங்க, இதுக்குன்னே தனியா தரகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையுமே எதுவுமே கிடையாது. அதாவது நான் பேர் சொல்ல விரும்பல, கிட்டத்தட்ட முக்காவாசி மருத்துவக் கல்லூரி இப்படிதான் இருக்கு. 1-2 மட்டும் தான் தரமா இருக்கும், இது எல்லாம் மோசமா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட வைத்தியம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறங்க, ரொம்ப மோசம். அப்ப எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு உரிமை கொடுக்கணும், எப்படி கொடுத்துருக்கணும்? பிரிச்சு கொடுத்துருக்கணும், தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்கணும். ஏன் சென்னையிலே எல்லாம் வச்சிருக்கீங்க? சென்னையிலேயே அரசு மருத்துவக் கல்லூரி எத்தனை இருக்கு? 4க்கு மேல இருக்கு. கீழ்பாக்கு மருத்துவக் கல்லூரி, சென்னை MMC இருக்கு, ஸ்டான்லி இருக்கு. இத்தனை மருத்துவக் கல்லூரி இருந்தும் தனியாருக்கு ஏன் இவ்வளவு கொடுக்குறீங்க? அடிப்படையில எல்லாமே தவறு, இங்க எல்லாமே தவறு மொத்தமா. ஏன் சென்னையில மட்டும்தான் இருக்காங்களா நோயாளிகள்? இங்க இல்லையா? ராமநாதபுரத்தில் இல்லையா? சிவகங்கையில இல்லையா? இந்த பக்கம் திருச்சி இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? ஏன் அங்கெல்லாம் தனியாருக்கு கொடுக்கல? ரொம்ப கொடுமை நடந்துகிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும், அடிப்படையே மாத்தணும். அதோட ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இங்க ஒரு 3 பேரோட தற்கொலை. அதே மாதிரி இங்க ஐஐடி இங்க இருக்கு. ஐஐடி முழுவதும் பிராமணர்களாலேயே நடத்தப்படுகிற, பிராமணர்களாலே இருக்கிறது தான் ஐஐடி. இங்க அங்க ஒருத்தவங்க, அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ரொம்ப கிட்டத்தட்ட அவங்க மட்டும் இந்த இன்டர்நேஷனல் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் 5000 பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலயே ஹைலி குவாலிஃபைடுபாங்க. அவங்களுக்கே அங்க ஒரு பதவி உயர்வு கிடைக்கல. பதவி உயர்வு வெறும் பிராமணருக்கு மட்டுமே கிடைக்குது. ஐஐடி என்பது பிராமணர்களாலேயே பிராமணர்களுக்காக நடத்தப்படுறது. இது எல்லாத்தையும் மாத்தணும் அடிப்படையே. இதை அதாவது எங்க கல்வி இங்க எல்லாமே தனியார் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இந்த அடிப்படை அரசு மாற்றினாதான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். அப்ப இங்க ஒரு அரசு மாற்றம் தேவைப்படுது. இங்க முதல்ல இந்த மண்ணினுக்கான மைந்தர்கள் இங்க மண்ணை ஆளணும். அப்ப அந்த மண்ணுக்கான மைந்தர் ஆனாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணணும். அப்படி பண்ணுனா இங்க ஒரே கட்சி இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி தான். அதாவது தமிழ்நாட்டை தமிழர் ஆண்டே தீரணும். ஆனாதான் இது மாதிரி சிக்கல்களை சரி பண்ண முடியும். இல்லைன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் திருப்பியும் போய் இந்த கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் போட்டீங்கன்னா வாக்கு, இதே அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம். நன்றி, வணக்கம். நாம் வெல்வோம். இந்த நாட்டில் ரவுடிக்கு இருக்க மதிப்பு கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லை. ஒரு ரவுடி இருக்காங்க, அவனை எவனோ கொண்டுறான்னு வச்சுக்கோங்க, உள்ள போயிட்டு வந்தோடனே அவனை தெரிஞ்சவன், அவன் சொந்தக்காரன் எவனோ ஒருத்த போட்டுருவான். இங்கே எத்தனை மாணவி செத்து இருக்கு? தருமபுரி அந்த பேருந்துல எரிச்சு கொண்ட மாணவியிலிருந்து எத்தனை மாணவி செத்துருக்காங்க, எத்தனை மாணவர் செத்துருக்காங்க? ஒருத்தன். இதுல என்னன்னா, ஒரு போலீஸ் அதிகாரி மகளா இருந்தா கூட வெளியில வந்தா என்கவுண்டர் பண்ண முடியாது. ஆனா ரவுடி என்கவுண்டர் பண்ணிடுவான். இந்த நாட்டோட சட்டத்திட்டம் அப்படிதான் இருக்குது, கேவலமான சட்டத்திட்டம். இங்க படிச்சுட்டு வரவனுக்கு அந்த எண்ணமே வர மாட்டேங்குது. பழி வாங்கணும், அந்த சும்மா சொல்லிட்டு பழிக்க பள்ளின்னு இந்த மாதிரி ஒருத்தன் செய்யுங்களாடுறா. ஒருத்தன் அதுக்கப்புறம் செய்ய மாட்டான். நீ பாட்டு இதுக்கப்புறம் பேப்பர்ல படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம், அவன் பாட்டு செஞ்சுட்டே இருக்கான். இதுல வேற கண்டனம். எல்லாரும் யாரு? கருணாநிதிக்கெல்லாம் கண்டிக்கலையா? காரம் முடிச்சா இவன் எந்த இதுல எல்லாம் சொல்றானா அத்தனை அவன் செஞ்சிருப்பான். நீ கண்ணை முடி சொல்லலாம், வரலாறு தெரியாட்டான வரலாம், கண்ணை முடி சொல்லுங்க. கருணாநிதி செஞ்சிருப்பான். இப்ப பாருங்க, இந்த பழகருப்பையா தாக்கப்பட்டு இருக்காரு ஐயா, அது அண்ணன் தான் அழகா சொன்னாப்ல. அவருக்கு வாழறதுக்கு இந்த நாட்டில் அவருக்கு ஆள இருக்கு, அவருக்கு எல்லாம் விரும்ப ஜெயலலிதா என்ன இருக்குன்னு கேட்டாரு. கருணாநிதி கேட்க முடியுமா? அவரு ஜெயலலிதா ஆட்சினாலே இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறாரு. உங்க ஆட்சியில் என்ன அடையாளம் நடந்தது ஐயா? பாரதிராஜா வீட்டுல இருந்து தாபாண்டிய வீடு எத்தனை பேர்? அண்ணன் சீமா வீட்டுல அந்த கார் எல்லாம் வச்சுங்களாடா? ஏன்னா ஐக்கிய ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறான். எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது இந்த அரசு. நீங்க பாருங்க, இப்ப இந்த மாணவிகள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களா, அடுத்த கட்டத்துக்கு அப்படியே நகர்த்துற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது வேற ஒரு பிரச்சனையை மாத்துறது. அதனால நம்ம ஒரு ஆள் இல்லைன்னா சத்தியமா கடந்து அத்தனையும் கடந்து போயிடறானுங்க. நாம விட மாட்டோம். இவங்க எப்படின்னா மாற்றுன்னு எப்படி அண்ணன் சொன்னாப்புல திமுக மாற்று அதிமுக மாற்று திமுக அண்ணன் அன்னைக்கு சொல்லிட்டாரு. திமுக அதிமுக என்ன வித்தியாசம்னா முன்னாடி ஒரு ஆசத்து இருக்கு, வேற ஒரு மயிரும் கிடையாது. மன்னிச்சுங்க, ரொம்ப வருது பீப்பா அர்த்தம் போடணும் இல்ல, அவ்வளவு அசிங்கமா இருக்குது. அந்த அளவுக்கு எவ்வளவு என்ன எப்படி எல்லாம் பேசுற பாருங்க. மாற்றுனா அப்படி இருக்கணும், ஒரே மாற்று இந்த மண்ணில் இருக்கணும். ஒரு முறை ஆள வைங்கடா, அதுக்கப்புறம் ஒரு மரணம் நடக்கட்டா பாப்போம். பள்ளிக்கூடத்தில் வீட்டுல பிள்ளைங்க போய் அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு பீஸ் வந்து கேட்காது. நான் தமிழர் கட்சியில இது என் தாய் மேல ஆட கேட்காது. எல்லாமே நான் கொடுப்பேன். வேலை கிடைக்கலன்னு ரோட்ல ஒருத்தர் இருக்க மாட்டான், வேலை கிடைக்கல ஒருத்தர் சாக மாட்டான். அத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறான்டா. இதோட என்ன செய்ய முடியும்? தமிழ்நாடு வைங்க. இந்த நாட்டில் 2 தமிழ்நாடு இருக்கான், காமராஜரும் பக்தவச்சலம். ஒரு தவறு நடந்திருக்கு நீங்க யாரா சொல்ல முடியுமா? ஒரு தவறு சொல்ல முடியுமா? வந்தவனெல்லாம் ஆள வச்சோம், அத்தனைக்கும் அத்தனை இளவு நடந்தது. இந்த மாதிரி நிறைய நடந்தது, வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். மாற்று அப்படி இருக்கணும். சும்மா மாதிரி நம்ம அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாப்புல, அண்ணன் தவசின்னு ஒரு படத்துக்கு கதவாசம் நடத்தினாரு. இந்த பேரை மாற்றுன்னு இருக்காரு. ஓ இதே நல்லா இருக்குது தமிழ் பேரி அப்படின்னு சொன்னபோது இல்ல இது 3 எழுத்து இருக்கு 5 எழுத்தா மாத்துன்னு இருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா தாக்கு பக்கத்துல ஒரு துணை எழுத்தும் வாக்கு பக்கத்துல ஒரு துணை எழுத்தும் போட்டிருக்காப்ல. இந்த மாதிரி மாற்று இருக்க கூடாது. இதுதான் இங்க இருக்குது, வேற ஒண்ணு இல்ல. வாசிங்க இந்த மாதிரி தான் அத்தனை இருக்குது. இங்க பிஜேபி காங்கிரஸ் எந்த நாய்களை கூட்டு வந்தாலும் சரி மன்னிச்சுக்கணும். ஏன்னா நம்மள ஒரு நண்பர் ரொம்ப நன்றி உள்ளது, அதை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது. உறுதியா சொல்றேன், தமிழ் நம்மளை விட்டா வேற வழி இல்ல. ஏன்னா நம்ம தான் நம்ம வீட்டு பிள்ளைகள் செத்துட்டு இருக்குது, நாம தான் வந்து போராட முடியும். இவங்க எல்லாம் அரசியல் பேசிட்டு போயிட்டே இருப்பான், ஒருத்தன் பேச மாட்டான். அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் வந்து வச்சுங்களேன், ஏய் நீ என்ன செஞ்ச இந்த வார்த்தை தான் கேட்கும். இந்த ஊடகங்களும் அதை மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அதை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. விவாதத்துல இந்த மரணங்கள், இந்த நடக்கிற ஊழல்கள், இந்த கொடூரங்கள் எல்லாமே கடந்து போயிடுவாங்க. அதனால உறுதியா சொல்ல நம்ம நிற்போம். இங்க யார் வந்தாலும் வராட்டாலும் சரி நம்ம தமிழர்களுக்காக நிற்போம். உறுதியா நம்மளை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனை நாமளே தான் தீர்க்கணும், எந்த யாருமே எதிர்பார்க்க வேண்டாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். இது மாதிரி எந்த உலகத்திலே இருக்கிறது? யாதும் ஊரே யாவரும் கேளி என்றாலே பூங்குன்றன். இவருடைய கருத்துக்கு நிகராக யாராவது உலக அரங்கத்திலே இருக்கிறதா? எண்ணி பாருங்கள். அப்பேற்பட்ட மரபினர் நாங்கள். அதனால்தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாந்தரையும் உறவினராக கருதி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எண்ணி பாருங்கள், இந்த அரசு சரியான அரசாக இல்லை, இருக்காது. ஏனென்றால் அது திட்டமில்லை, செயல் இல்லை, பொய்யர் புரட்டர் அரசு. அதனால் தான் தற்கொலையானான் ரோகி. நன்றாக எண்ணி பாருங்கள். தீட்டு என்னடா தீட்டு? சாதி. நான் கேட்கிறேன், இதோ முன்னாலே வந்திருக்கிறான் என்னுடைய தம்பி களஞ்சியம் சிவகுமரன். சேது மன்னரின் பரம்பரை, வீரம் பெருந்த பரம்பரையிலே சேது மன்னர்கள் சாதி வரி பிடித்திருந்தால் பல்லர்களையும் பறையர்களையும் நாடார்களையும் வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்களா? செய்தார்களா? அனைவரும் சமம். என் நாடான் இல்லை, பல்லன் இல்லை, கல்லன் இல்லை, கவுண்டன் இல்லை, மரவன் இல்லை, குறவன் இல்லை, அனைவரும் சமம் என்று கருதினான் சேதுவன். அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் தான் நாங்கள். எங்களுக்கு வேற்றுமை இல்லை. பூலித்தேவன் பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து 17 ஆண்டுகள் போரிட்டானே, அந்த மன்னன் அரசிலே பல்லனும் இருந்தான், அங்கே காலடி வன்னிக்காரனி வடுகன் அல்லது அருந்ததியர் இருந்தான், அங்கே எல்லா சாதிக்காரனும் இருந்தான். அவன் சாதி பார்க்கவில்லை. தூய வீரன், தூய மரபினன், குமரை கண்ட பேராண்மை படைத்தவன் சாதி பார்க்க மாட்டான். சாதி பார்த்தால் வேறு ஏதோ குறுக்கீடு, வேறு ஏதோ கலப்பு. உண்மையான மான மரபனுக்கு சாதி இல்லை. தூய மரவன் என்றால் வலிமையன், வன்னியன் என்றாலும் வலியன், உரியானவன். மரபன் என்றால் தமிழன், தமிழன் என்றால் மரவன். மரவர் படைதான் தமிழ் படை. மானமுள்ள பானம் ஒன்றுதான் அடிப்படை. வெறிகோள் தமிழர் புலிப்படை. அவர் வெல்வார் என்பது வெளிப்படை, நாம் தமிழர் வெல்வோம் என்பது வெளிப்படை. இந்த அரசியல் களத்திலே நாங்கள் நின்றிருக்கிறோம். 3 பிள்ளைகள் அல்ல, எங்கள் சொந்த மகளாக பார்க்கிறோம். இது மாதிரி எண்ணற்ற பிள்ளைகள் இந்த மண்ணிலே கொன்றளிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரோகித்தல்ல, எண்ணற்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈன அரசு, இளி அரசு, பேராய கட்சி காங்கிரஸ் அரசில் இருந்து மோடி அரசு வரை அத்தனை அரசுகளையும் மூடி போட வேண்டிய காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். வெகுண்டோம். சீமான் என்றால் ஒருவன் என்று நினைக்காதே. சீமான் என்பது உலகத்தினுடைய மூளை முடுக்குகளில்
மனிதனுடைய இளைஞனுடைய அவருடைய மூளையின் நரம்பு அணுக்களில் ஒரு எழுச்சியை புரட்சியை உண்டு பண்ணி இருக்கிறது. உரை வீச்சாக இருக்கிறான், அவனை அழித்து விட முடியாது. உரை வீச்சாக குறுந்தகரிலே செல்கிறான், ஊடகத்திலே இருக்கிறான், ஏடுகளாக இருக்கிறான், நாடு தாண்டி இருக்கிறான், நல தாண்டி இருக்கிறான், ஊர் தாண்டி இருக்கிறான். வாடாகி மண்ணாகி ஒளியாகி ஊடாகி ஒயிலாகி நீயுமாகி நாளாகி இருக்கிற செய்வானை எவனும் மயிலை கூட அசைக்க முடியாது. அது வரலாற்று உண்மை. பெருமிதம் கொள்வோம். ஊடகத்துறையினுடைய போராளிகளாக தம்பிகள் இருக்கிறார்கள், கட்டுக்கடங்கி இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த ஊடகம் பாய்ந்தால் ஒரு அரசு, திராவிட அரசு இந்த மண்ணிலை நிலைக்குமா? அடுத்த நாள் கவிழ்ந்து விடும். கவிழ்த்தப்பட வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். இதுவரை ஆண்டவர்கள் இருந்தார்கள். கீழே வன்மொழி அண்ணாதுரை என்று பீற்றிக் கொள்கிறோமே, அவன் காலத்தில் இழந்தது. தீர்ப்பு என்ன செய்யப்பட்டது? கொடிய செயல். எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் ஆகிவிடும். ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு என்ற ஆண்டு முடிவை அகத்தில் ஏவு. ஏறோடு போய் வாழ்கொண்டு தாவு, அதை எட்டி கைவதம் நெஞ்சில் ஏவு ஏவு. நாம் தமிழர் வெல்வோம், அனைத்தையும் வெல்வோம். தமிழர் அரசை நிறுவி அழிவோம். இந்த கொலைகள் நடப்பதை தடுப்போம். இனிமேல் தற்கொலைகள் பாது தீட்டுத்தனமான உள்ளிடத்துக்கு கூட அனைத்து அரசு அடுத்த கல்லூரிகளையும் நாம் தமிழர் கையில் எடுக்கும். இளவய கல்வி, மருத்துவம், உண்ணவுணவு, உடுக்க வீடு, இருக்க அனைத்தும் கிடைக்கும். அனைவருக்கும் இன்ப வாழ்வு படைப்போம். தமிழர் நிலத்தில் தமிழரையே ஆள வைப்போம். மற்றவரை அன்பின் அரவணைப்போடு வாழ வைப்போம். நாம் தமிழர் வெல்வோம். ஜனவரி 30 இன்று காந்தியை சுட்ட நாள். 69 வயது அவருக்கு. 69 ஆண்டுகளாக வெள்ளைக்காரன் காந்தியை பாதுகாத்தான். 6 மாதம் கூட பாதுகாக்க முடியாத காங்கிரஸ் இந்த நாட்டை ஆண்டதால் வந்த விளைவு இது. சுட்டவன் RSS, அவனையும் கிட்டத்தட்ட நாம் 3 முறை ஆள வைத்து விட்டோம். இது யாருடைய தவறு? சுட சொன்னவன் காங்கிரஸ், சுட்டவன் பிஜேபி. காந்திக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடு கல்விக்கு எப்படி பாதுகாப்பு வழங்கும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்திய பல்கலைக்கழகம் என்று ஒன்று இந்த இந்திய நாட்டிற்கு எதற்கு? என் பாட்டன் கரிகால் சோழன் எந்த மத்திய பல்கலைக்கழகத்திலும் படித்துவிட்டு ஓடுகிற நீரில் அணை கட்டவில்லை. ராஜராஜ சோழன் எந்த மத்திய கல்லூரிகளிலும் ஆர்கிடெக்ட் படித்துவிட்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டவில்லை. கல்வி எங்கள் பண்பாடோடு சேர்ந்தது. மத்திய பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்கப்படும் மாணவர்கள் இந்திய தேசியவாதிகளாகத்தான் உற்பத்தி செய்து இந்தியாவிற்குள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு மாநில மக்களின் உரிமை, மாநில மக்களின் உணர்வு எதுவும் கிடையாது. ஆகவே முதலில் கல்வியை மத்திய பட்டியலிருந்து மாநில கல்விக்கு மாற்றுவதற்கான ஒரு வேலையை நாம் செய்ய வேண்டும். இங்கு சித்த மருத்துவக் கல்லூரியில் 3 பெண்கள் இறந்து விட்டார்கள் என்று வருத்தப்படுகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசினுடைய தொடர் கொலை இது. ஏற்கனவே தருமபுரியில் விவசாய கல்லூரி மாணவர்கள் 3 பேரை எரித்த அரசு இது. இப்பொழுதும் இதேதான் நடந்திருக்கிறது. என் தம்பி முத்துக்குமார் நினைவு நாள் நேற்று. அந்த நாளில் உறுதி ஏற்போம். இந்த அழுக்குகளை அப்புறப்படுத்தாமல் நமக்கு விரிவு இல்லை. ஆகவே உறுதி ஏற்போம். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று. நன்றி. நாட்டில் எப்படி இருந்தார் அவரு? கடந்த வருஷம் 38 முறைக்கு மேல போயிட்டாரா வெளிநாட்டுக்கு? 38 முறைக்கு மேல. ஒருத்தன் இணையத்தை எழுதுறான், கடும் புயல் என்ன செய்யலாம், உடனே இந்த புயலுக்கு மோடின்னு பேர் வச்சிடலாம், புயல் வெளிநாட்டுக்கு போயிடுங்கிறான். அப்படி பிரதமர் எவன் கழி செய்யல, மோடி எவன் கழி செய்யல? நாட்டிலே தங்குறது இல்லை. ஒரு ஊதாரி பிரதமர், எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஒருத்தங்க வாட்ச மாதிரி அங்க ஒருத்தர். தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதமர் பேச மாட்டாங்க, வாயில புண்ணு ரொம்ப நாளா, எதை பத்தியும் பேச மாட்டாங்க. டெல்லியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க டெல்லி முதல்வர், அவர் சொல்றாரு, விழுப்புரத்தில் அந்த கல்லூரி மாணவர்கள் தெற்கோஷத்துக்கு கொண்டது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது, இது இந்த சமூகத்துக்கு அவமானம் என்று சொல்றாரு. யாரு? டெல்லி முதல்வர். டெல்லி வரைக்கும் செய்தி போயிடுச்சு, ஆனா பக்கத்தில் இருக்க கொடநாட்டுக்கு போல. அவ்வளவு பிரதமர். அப்ப யார் சொல்றா? இப்ப கருணாநிதி அறிக்கை வர்றாரு, மாணவர்கள் எல்லாம் தக்கோஷத்துல வேண்டாம். நாங்களும் சொல்றோம், மாணவர்கள் எல்லாம் தக்கோஷத்துல வேண்டாம். ஏன்? கருணாநிதி போன்ற ஆட்களே வாழ்றப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு இவர் பேசாது, மாணவர்கள் தக்கோஷத்துக்குள்ள வேண்டாம், மாணவர்கள் தான். இன்னைக்கு மாணவர்கள் அக்கறை வருது. கருணாநிதி ஆட்சி காலத்துல அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்ப மாறி மாறி கருணாநிதி ஜெயலலிதா ஆண்டுக்கிறாங்க. இவங்க ஆட்சி காலத்துல அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப விட்டுட்டு இப்ப பேசுறாங்க. அண்ணன் திருமா இப்போது உணர்ந்துட்டாரு. அண்ணன் திருமா உணர்ந்துட்டாங்க. சொல்றாங்க திமுக ஒரு கட்டுவிரியன், அதிமுக ஒரு கண்ணாடி பாம்புங்கிறாரு. கட்டுவிரியம் பாம்பு கண்ணாடி பாம்புங்கிறாரு. இவங்களை கட்டுவிரியம் பாம்பு கண்ணாடி பாம்புங்கிறவரு
ஒண்ணுக்குமே இல்லாத தண்ணி பாம்பு விஜயகாந்த் நம்பி போறாரு. அதெல்லாம் ஒரு கேலி கூத்து. அதனால நம்ம முடிவு செஞ்சுக்கணும். இன்னைக்கு மாறி மாறி குற்றம் சுமத்துவான், திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி குற்றம் சுமத்துவான். ஆனா ரெண்டுக்கும் காரணம் இவன் தான். இவன் இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா இவன். ஒழிச்சு கட்டணும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்தணும் என்ற எண்ணம் கூட இவனும் வரக்கூடாது. எமது நண்பர் சொல்றத கூட குறிப்பிட்டார் இந்த பீப் சாங்கை பத்தி. எல்லோரும் கொதிச்சாங்க, பீப் சாங்கில் கெட்ட வார்த்தை இருக்குது, கெட்ட வார்த்தை இருக்குது, மோசமான வார்த்தை இருக்குதுன்னு. இந்த நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய மிக மோசமான கெட்ட வார்த்தை என்பதே கருணாநிதி ஜெயலலிதா போன்ற வார்த்தை தான்டா. இதை தடை செய். இதை விட மோசமான கெட்ட வார்த்தை ஒன்றும் அது இல்லை. இதை தடை செய்ய முதல்ல தடை செய். 50 ஆண்டுகளை கொஞ்சம் கொஞ்சமா என் இனத்தை அழித்து முடித்து என் இனத்தின் வரலாற்றை மறக்க செஞ்சிருக்க நீ. வரலாற்று என் இனத்தின் வரலாற்று நான் யாரையோ பெண்தொடர்றேன், யாரையோ நினைச்சு பாருங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம். அந்த நடிச்சவன் தெலுங்கு மண்ண கட்டபொம்மன். அந்த தெலுங்கு மண்ண கட்டபொம்மன் படம் தமிழ்நாட்டில் தேடப்படுது. இப்ப மறுபதிப்பு செஞ்சு எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்தின் வரலாறு என்று வெளியிடுறான். தெலுங்கு மன்னனை தமிழ்நாட்டில் வீரத்தின் வரலாறு காட்டுறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற தீரன் சின்னமலையும் மாமன்னர் மருதுபாண்டரையும் புலித்தேவரையும் வீரமங்கை வேளாச்சாரையும் சாதி அடையாளத்துக்குள்ள குறுக்கிறான். இதுதான் நடக்கிற அரசியல். அப்ப தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். இதுக்கு இருக்கிற வழி வாய்ப்பு திமுகவும் அதிமுகவும் இந்த தேரோடு கல்லறை கட்டிவிட்டு நாம் கடந்த போது ஒன்றுதான். அடுத்த நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி கேடுகட்ட தலைவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற வரலாற்று தடத்தை கூட நாம் வைக்காது திமுகவும் அதிமுகவும் அழிப்பதற்கு நாம் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.